ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தமாக விஜய் வந்து செஞ்சாரா இல்லை பிளான் பண்ணி செஞ்சாரா அப்படின்னு தெரியலை. பட் வந்து இதை வந்து விமர்சனம் பண்ணி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எதற்காக அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ஃபோட்டோ, அதில் வந்து அஜித்தும் விஜயும் வந்து 2 பேரும் கைப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. விஜய் வந்து சுற்றுப்பயணங்களுக்கு வரும் பொழுது அவர்கிட்ட ரசிகர் அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு. தளபதி விஜயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவருடைய ஆட்டோகிராஃப் போட்டு ரசிகர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து இது வந்து திட்டமிட்ட செயல் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வந்து விஜய் மேலே வந்து வச்சுருக்காரு. அதாவது வந்து சாட்டை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரசிகர் வந்து உங்ககிட்ட ஃபோட்டோ கொடுக்குறாரு, ஓகே, அவர் வந்து அன்புனால வந்து அந்த மாதிரி கொடுக்குறாரு. அப்போ அந்த மாதிரி அவர் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அதில் ஆட்டோகிராஃப் போடுறீங்க. அப்போ அந்த ரசிகர் வந்து கீழே நின்றுக்கிட்டு அவருடைய மொபைலில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படின்னா அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் கேரவானுக்குள்ளே நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அதை வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ கேரவானுக்குள்ளே இருந்து விஜய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே வெளியில் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து அஜித்து விஜய் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ அதில் விஜய் கையெழுத்து போடுறாரு அப்படிங்கிறப்ப கேரவானுக்குள்ளே இருந்தே அதை வந்து வீடியோவாக எடுத்து வெளியில் வந்து விட்டுருக்காங்க. அப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. திரைப்படங்கள்னு வரும்பொழுது அஜித்தை சீன்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. விஜயோட ரசிகர்கள் வந்து அஜித்தோட குடும்பத்தெல்லாம் வந்து திட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வாக்குக்காக பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணி அஜித் ஃபேன்ஸோட ஓட்ஸ் எல்லாமே வந்து தனக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செஞ்சுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சாட்டை துரைமுருகன் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஸோ சாட்டை சொல்கிற மாதிரி விஜய் வந்து யதார்த்தமாக அதை பண்ணாரா இல்லை பிளான் பண்ணி பண்ணாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம், விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கலை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் அவர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இது வந்து 2 புறமாகவும் பார்க்கலாம். விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல திரும்பவும் கூட்டம் கூடலாம், திரும்பவும் அது பிரச்சனையாக வந்து மாறலாம். அதற்காக விஜய் வந்து ஒதுங்கி இருக்கலாம். பட் அப்படி இருந்தாலுமே கூட சீக்கிரத்தில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறது அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு விஷயமா வந்திருக்கும். இப்போ அதாவது வந்து ஆரம்பத்தில் கோர்ட்டில் ஆரம்பித்து நீதிபதிகளும் பார்த்திங்கன்னா இதை வந்து கேள்வி எழுப்புனாங்க. அதேமாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சமீபத்தில் இப்போ பேசுகிறப்ப கூட விஜய் வந்து உள்ளே தான் இருக்கார், இன்னும் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயுமே கூட வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா விஜய் மேலே முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து இதுதான். இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு 41 பேருடைய குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேகா சார்பில் 20 லட்சம் இழப்பீடு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தார். அதேமாதிரி வீடியோவில் அவர் பேசுகிறப்ப கூட பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து கரூர் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தார். எப்போ வருவார் அப்படின்னா இப்போ அதற்கான விடையும் வந்து கிடச்சிருக்கு. அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து அவங்ககிட்ட நிவாரண தொகையை வந்து கொடுக்கறதுக்காக நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அனுமதி கிடைச்ச உடனே கோர்ட் அனுமதியோடு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அதுவும் எப்போ அப்படின்னா அடுத்த வாரம் கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் வந்து சந்திப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.